ஷார்ட்கட் போலாமா? ஓகே. சோ இப்போ நம்ம ஈஸியா ஷார்ட்கட் போலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஏ இ ஐ ஓ இருக்காங்களா? இதுல ரொம்ப ஈஸியா ஆல், நோ, சம் நாட். இதுல ஆல் இங்க இருக்காங்க. ஆல் வந்து ட்ரூன்னு வச்சுக்கோங்களேன். ஆல் ட்ரூ அப்படின்னா சம் நாட்டுக்கு என்ன ஆகும்? ஃபால்ஸ் ஆயிடும். புரியுது? இதுவே ஆல் ஃபால்ஸ் என்ன ஆகும்? ட்ரூ ஆயிடுவாங்க. அவ்வளவுதான். சோ ஒருத்தவங்க ட்ரூவா இருந்தா இன்னொருத்தவங்க ஆட்டோமேட்டிக்கா ஃபால்ஸ் ஆயிடுவாங்க. ஒருத்தவங்க ஃபால்ஸா இருந்தா இன்னொருத்தவங்க ட்ரூ ஆயிடுவாங்க. சோ இதுவே நம்ம சம் நாட்ல இருந்து வச்சு பாப்போமா? சம் நாட்ல இருந்து வச்சு பாப்போம்னா இப்படி பாப்போம். இது வந்து A all type of statement, இது E no type of statement, இது I some type of statement, இது O some not type of statement. இப்போ என்னன்னா இப்போ இந்த சம் நாட் வந்து எப்படி இருக்காங்க? ட்ரூவா இருக்காங்க. சம் நாட் ட்ரூவா இருந்தா இங்க என்ன ஆகும்? ஆல் ஃபால்ஸ் ஆயிடும். ஃபால்ஸ் ஆயிடும். சம் நாட் ஃபால்ஸா இருந்தா இங்க என்ன ஆகும்? எதிர்முனையில ட்ரூ ஆயிடும். ட்ரூ ஆயிடும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ இந்த கான்ட்ரடிக்டரி ரிலேஷன்ஷிப் நமக்கு கேள்வி எப்படி தெரியுமா கேட்பாங்க? ஒருத்தவங்க ட்ரூவா இருந்தா இன்னொருத்தவங்க ஃபால்ஸ் ஆயிடுவாங்க. அது என்ன ரிலேஷன்ஷிப்? இப்படி கேட்பாங்க. அது என்ன? ஒருத்தவங்க ட்ரூவா இருந்தா இன்னொருத்தவங்க ஆட்டோமேட்டிக்கா ஃபால்ஸ் ஆகுறது என்ன ரிலேஷன்ஷிப்? கான்ட்ரடிக்டரி ரிலேஷன்ஷிப். நமக்கே தெரியும். ஒரு சில நேரம் என்ன கேட்பாங்க? ஆள கேள்வியில கொடுத்துட்டு ஆளுக்கு கான்ட்ரடிக்டரி யாரு கண்டுபிடிங்க, இப்படி கேட்பாங்க ஒரு சில நேரம். ஒரு சில நேரம் என்ன கேட்பாங்கன்னா ஆல் ட்ரூ, அப்போ யார் ஃபால்ஸா இருப்பா இப்படி கேட்பாங்க. ஆல் ட்ரூனா ஆட்டோமேட்டிக்கா யார் ஃபால்ஸ் ஆவா? சம் நாட் ஃபால்ஸ் ஆவாங்க. சம் நாட் ஃபால்ஸ் ஆவாங்க. ஒரு சில சம் ட்ரூவா இருந்தாங்கன்னா நோ என்ன ஆயிடுவாங்க? ஃபால்ஸ் ஆயிடுவாங்க. எஸ், சம் ஃபால்ஸா இருந்தாங்கன்னா நோ என்ன ஆயிடுவாங்க? ட்ரூ ட்ரூ ஆயிடுவாங்க. ஓகே. இப்போ நோ வந்து ட்ரூவா இருக்காங்கன்னா சம் என்ன ஆவாங்க? சம் வந்து ஃபால்ஸா இருப்பாங்க. ஃபால்ஸ் ஆயிடுவாங்க. வெரி குட். இப்போ நோ வந்து ஃபால்ஸா இருக்காங்கன்னா சம் என்ன ஆயிடுவாங்க? ட்ரூ ஆயிடுவாங்க. ட்ரூ ஆயிடுவாங்க. சோ புரியுதுங்களா? எதிர்முனையில இருக்கிறவங்க ஒருத்தவங்க ட்ரூனா இன்னொருத்தவங்க ஃபால்ஸ் ஆயிடுவாங்க, ஒருத்தவங்க ஃபால்ஸ்னா இன்னொருத்தவங்க ட்ரூ ஆயிடுவாங்க. சோ இதுதான் வந்து கான்ட்ரடிக்டரி பேர். இதுக்கு பேர் தான் என்னது? கான்ட்ரடிக்டரி பேர். சோ இப்போ முதல்ல क्वेश्चंसல போய் கான்ட்ரடிக்டரி பேர் இருக்கிற மாதிரியான क्वेश्चंस எடுத்து நம்ம சால்வ் பண்ணிட்டு வருவோம். சோ அதுக்கு அப்புறமா நம்ம வந்து பாத்துக்கலாம். 12th क्वेश्चन சால்வ் பண்ணுங்க. 12th क्वेश्चन கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் பட் ரொம்ப நேரடியா கேட்டிருக்காங்க. கான்ட்ரடிக்டரி பேரை இப்படி கூட அவங்க கேள்வியா கேட்கலாம். எப்படி அவங்க கேள்வியா கேட்கலாம்னு பாத்தீங்கன்னா, ஒன் இஸ் த டினையல் ஆஃப் அதர். ஒன் இஸ் த டினையல் ஆஃப் அதர்னா என்னப்பா அர்த்தம்? ஒருத்தவங்க ட்ரூனா ஆப்போசிட் டு அதர். ஆப்போசிட் டு அதர். வெரி குட். ஒருத்தவங்க ட்ரூனா இன்னொருத்தவங்க ஃபால்ஸ் ஆயிடுவாங்களா? ஒருத்தவங்க ஃபால்ஸ்னா இன்னொருத்தவங்க ட்ரூ ஆயிடுவாங்களா? சோ இதுதான் இதோட அர்த்தம். ஒன் இஸ் த டினையல் ஆஃப் அதர்னா என்ன அர்த்தம்? ஒருத்தவங்க உண்மை ஆயிட்டாங்கன்னா இன்னொருத்தவங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுவாங்க? நெகட்டிவ் ஆயிடுவாங்க. சோ அப்படின்னா அது என்ன ரிலேஷன்ஷிப்? கான்ட்ரடிக்டரி ரிலேஷன்ஷிப் தான் நேரடியா கேட்காம கேள்வியில் இப்படி கேட்டிருக்காங்க. அப்ப கான்ட்ரடிக்டரி ரிலேஷன்ஷிப் யாருக்கு நடக்கும்? ஆளுக்கும் சம் நாட்டுக்கும் இருக்கும், அப்புறம் நோவுக்கும் சம்முக்கும் இருக்கும். இங்க போய் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணலாமா? டியும் இருக்கா? ஐ மீன் பியும் சியும் ஆப்ஷன்ல இருக்கா? பிசி காம்போ எங்கேயுமே இல்லல்ல. ஆப்ஷன் சி தான் ரைட். அதனால எஸ் மேம், பியும் சியும் எங்கேயும் இல்ல. சப்போஸ் வந்து ஏவும் டியும் இல்லாம பியும் சியும் இருந்ததுன்னா பியும் சியும் ஆன்சரா வரும். கரெக்ட். எந்த பேர் வந்து நமக்கு கொடுக்குறாங்களோ அந்த பேரை நம்ம ஆன்சரா சூஸ் பண்ணிக்கணும். இட்ஸ் A and D. அந்த பேர் தான் இங்க கொடுத்திருக்காங்க. Is that clear? So try answering the 15th question. 15th question try பண்ணுங்க, ஆன்சர் பண்ண. என்ன கொடுக்குறாங்கன்னா ஒருத்தவங்க ட்ரூ அப்படின்னா இன்னொருத்தவங்க ஃபால்ஸ், இல்ல ஒருத்தவங்க ஃபால்ஸ் அப்படின்னா இன்னொருத்தவங்க ட்ரூ. அந்த மாதிரி இருக்கக்கூடியது யார் அப்படின்னா, சோ ஒருத்தவங்க ட்ரூ அப்படின்னா இன்னொருத்தவங்க ஃபால்ஸ் ஆகுறதும், ஒருத்தவங்க ஃபால்ஸ்னா இன்னொருத்தவங்க ட்ரூ ஆகுறதும் எங்க நடக்கும்னா கான்ட்ரடிக்டரியில தான் நடக்கும். அப்படி கான்ட்ரடிக்டரியில நடக்கும்போது
we have to be very clear, like யார் யாருக்குள்ள கான்ட்ரடிக்டரி இருக்கும்னா ஆளுக்கும் சம் நாட்டுக்கும் கான்ட்ரடிக்டரியா இருக்கும். அப்படி இல்லைன்னா நோவுக்கும் சம்முக்கும் கான்ட்ரடிக்டரியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேர் தான் இங்க சூஸ் பண்ணணும். ஸோ நோவும் சம்மும் அப்படின்னா பி டி சூஸ் பண்ணிக்கலாம். ஆளும் சம் நாட்டும் அப்படின்னா ஏசி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல எது ஆப்ஷன்ல இருக்கு? பிடி காம்போ ஆப்ஷன்ல கிடையாது. இந்த காம்போ வந்து கிடையாது. இந்த காம்போ தான் ஆன்சர்ல இருக்கு. ஸோ இதை நம்ம ஆன்சரா சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? 19th क्वेश्चन பாருங்க. ஸோ கான்ட்ராடிக்டரி டு ஈச் அதர் அப்படின்னாலே நமக்கு தெரியும் ஆல் சம் நாட்டை சூஸ் பண்ணணும், இல்லைன்னா நோ சம்ம ஆன்சரா சூஸ் பண்ணணும். நீங்க ஆல் சம் நாட்டை சூஸ் பண்ணோம்னா ஏவையும் டிஐயும் சூஸ் பண்ணணும், அப்படி இல்லை பிஐயும் சிஐயும் சூஸ் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து பிசி காம்பினேஷன் இங்க கொடுக்கவில்லை. ஸோ நம்ம ஏடி காம்பினேஷன் ஆன்சர் எடுத்துக்கலாம். இட்ஸ் ஆப்ஷன் பி. ஓகே,